ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து விட்டுடலாம். உளுந்தும் வெந்தயமும் நல்லா செவந்து வரணும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுட்டு கூடவே சின்ன வெங்காயத்தை நான் 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். புளிக்குழம்புன்றதுனால கொஞ்சம் எண்ணெய் நிறையவே விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சுண்டைக்காயை இதில் சேர்த்து விட்டுடலாம். சுண்டைக்காயை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து வச்சுருங்க, அப்போ தான் உங்களுக்கு கருப்பாகாமல் இருக்கும். இப்போ சுண்டைக்காயும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து விட்டுக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுட்டு இது மூடி வச்சிடலாம். காய் நல்லா வெந்து வரணும், அது வரை இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. காய் நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இதில் சேர்த்து விட்டுடலாம். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். புளியோட பச்சை வாசனை போகணும். இப்போ பாருங்கள் புளியோட பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நான் அரைக்கவுடி துருவின தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்து விட்டுட்டு மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை ஒரு மூடி 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. பாருங்கள் நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து விட்டுடலாம். இது குழம்போட டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட சுண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.